வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே காலச்சக்கரத்தில் 3வது வீடு தாங்க மிதுனம். காற்று தத்துவத்தை உள்ளடக்கக்கூடிய ராசி. பெரும்பாலுமே மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடிய தோட்டத்தில் தான் இருப்பாங்க. அழகான மீன் மாதிரி கண்ணுக்கு சொந்தக்காரங்க. கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. உயரமான உடலமைப்பு இருந்தாலுமே ஒல்லியான தேகங்கிறது இருந்துக்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக இவங்க இயங்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று, அடிக்கடி மனக்குழப்பத்தில் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, காற்றோட்டமாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, பேருந்துலேயே பயணம் செஞ்சாலும் சரி, ஜன்னல் ஓரமாக தேடக்கூடியவங்களா தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வீட்டை தோட்டமாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டை சுற்றியுமே எப்போதும் பச்சை பசையல் இருக்கணுங்கிறதா இவங்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். அதே மாதிரி இவங்க எப்போதுமே இவங்க மனசுக்குள்ளே ஒரு நகைச்சுவை உணர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்காலம் பற்றின சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க திருமணம் ஆன பின்னாடி இவங்க வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் தன்னோட வாழ்க்கை துணையை பிரிஞ்சு மட்டும் இவங்களால இருக்க முடியாது. வாழ்க்கை துணை மேலான அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தாராளமாக அமையும். ஏன்னா கள்ள கூட காசாக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த மிதுன ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. எதுவாக இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மதிநுட்பத்தாலேயே இவங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமையும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாலுமே அதை திருப்பி செலுத்துறது கொஞ்சம் சிறப்பமாக இருக்கும். கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பண வருமானம் இருந்தால் அது உங்களால் சேமிக்க தெரியறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் சேமிக்க நீங்கள் முயற்சி செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒழுக்கம் நிறைந்த அமைதியான வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் மூலமாகவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலான பலனை பெறுவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய இந்த குணம், அதாவது எல்லாருமே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருன்னு சொல்லலாம். பெரும்பாலும் எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியே செய்ய மாட்டீங்க. அமர யோசித்து ஒரு தடவைக்கு 10 தடவையாவது யோசித்து தான் அது சரிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனாலேயே மனப்போராட்டங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்களும் நீங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் பெருமாள் வழிபாடை செஞ்சுட்டு வருது மேலான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம், தெய்வ பலம் இரட்டிப்பாக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் நீராடி குளிச்சுட்டு 2 விளக்கு தீபம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலான பலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் வழிபாடு செய்யறதுங்கிறது புண்ணிய தலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பலனை ஏற்படுத்தி தரும். புண்ணிய நதிகளில் நீராடின பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தில் நீங்கள் 2 நேரமும் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மேலான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே மிதுன ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தடை எல்லாமே நீங்கும். இது வரைக்குமே பல மனப்போராட்டங்களை சந்தித்த உங்களுக்கு, வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி இருந்தவங்களுக்கு இனி மெதுவாக வெளிச்சம் பரவக்கூடிய நேரம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லது எல்லாமே நடக்க போகுது. தாய் ரீதியாக தாய்வழி உறவினர் மூலமாகவும் நல்ல மாற்றம். மாமனார் வழியிலையும் உங்களுக்கு பூமி, வயல், தோட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து மதிப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு உயர்ந்து வரும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொலைச்ச பொருள் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியிலும் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கும். பற்றாக்குறைங்கிறதே உங்களுக்கு இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மற்ற செயல்பாடுகளில் ஆர்வத்தை குறைச்சிட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றத்தை பெற முடியும். வேலை வாய்ப்பு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட புதிய வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். ஆனால் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண தடை இல்லாமல் நீங்க போகுது. புத்திர பாக்கியம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி நிலவக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லதாக இருந்தாலுமே
உறவினர் வகையில் மனஸ்தாபம் வீண் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வரவுக்கேற்ற செலவும் கொஞ்சம் பின்னாடியே தான் இருக்கும். ஆனால் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு இருக்கிறதால மனோ தைரியமும் கூடி வந்திருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட போறீங்க. ஒரு சிலருக்கு இந்த கண் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். பித்தம் வாதம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நேரத்தில் நீங்கள் உடலை நேரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லது. குடும்பத்தில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலன் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இருந்த ஒரு மறைமுக எதிர்ப்பு நீங்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த மனக்கசப்பு எல்லாமே மாறப்போகுது. பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்க்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளில் இந்த நேரம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை இந்த நேரம் ஈட்டி தரும். வாக்கு வான்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற போகுது. புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும். கடன் சம்பந்தப்பட்ட வசதி உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். வேலை ரீதியாக கொஞ்சம் வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அலுவலகத்துலேயும் சரி வெளி இடத்துலையும் சரி கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் பயணம் ஏற்படலாம். நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்கிறதும் நேரத்துக்கு தூங்குறதும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். உடல்நிலையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பை நழுவிடாமல் பார்த்துக்கோங்க. புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. நெருக்கடி எல்லாமே மாறி உங்கள் மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரம் கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்களோட வீண் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பண வரவு பொறுத்த வரைக்குமே தேவைக்கேற்ற மாதிரி அமையும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தன்னை நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் ஒரு சின்ன தடையை ஏற்படுத்த செய்யும். ஆனால் வெற்றிங்கிறது உங்களுக்கு தான். மாணவர்களுக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் ஏற்படுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக மேலுமே மிதுன ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மிருகஷீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறைந்திருக்கிறதால நல்ல மாற்றம் உங்களுக்கு நாளுமே தேடி வரப்போகுது. உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு இனி மாறும். வெளியூர் பயணம் ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் அதிக உழைப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது இந்த நேரத்தில் வந்து சேரும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதாரமான சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி வழக்கு மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்தோரோட இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கவனம் சிதறலாம். இதனால் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் மன கட்டுப்பாடுங்கிறது இந்த நேரத்தில் தேவைப்படுது. குடும்ப ஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாயால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது ஆரம்பத்தில் உண்டானாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். ராசிநாதன் புதனும் வக்கர நிவர்த்தி அடைகிறதால சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானமும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து சனி பகவானுடைய நிலையால் செல்வாக்கு உயர்ந்து வரப்போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் புதிய பொறுப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதம் உங்கள் தேவை எல்லாமே ஒவ்வொன்றா பூர்த்தியாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர் வகையில் நிலவிட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இனி அடியோடு மறையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பெண்களால் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு கூடி வந்திருக்குது. மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் தான். மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரும். நினைச்ச வேலையை நினைச்சபடியே செய்ய போறீங்க. எதிரிகளால் மனசாபம் ஏற்பட்டிருந்த நிலைமை இனி மாறப்போகுது. வியாபாரத்தில் இருந்த தடையும் நீங்கும். ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். சனி பகவான் ஆட்சி அமர்றது இந்த நேரம் பக்கர நிலையில் இருக்கக்கூடிய நேரங்கிறது உங்களுக்கு வருமானம் பல வழியிலும் வர தொடங்க போகுது. உங்கள் புத்திசாலித்தன்மை வெளிப்பட போகுது. எவ்வளவு நெருக்கடி இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாக போகுது. ஒரு சிலருக்கு இந்த நேரம் புதிய சொத்து சேர்க்கை கட்டாயம் கிடைக்கும். விரும்பின வாகனம் வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய நேரங்களுக்கு கைகூடி வந்திருக்குது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனாக தான் இருக்கும். சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா
நல்ல பலனை உங்களால் எதிர்பார்க்க முடியும். உடல்நலமும் சீராக இருக்கும். இந்த பித்தம் மயக்கம் தொடர்பான உபாதைகள் வரலாம், அதனால் உடல்நிலையில் கவனமாக இருங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மனநிலையை உணரக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறதால எதுவாக இருந்தாலும் மற்றவங்க முகத்தை பார்த்து நீங்கள் கணிக்க போகிறீங்க. பல வகையில் இந்த நேரம் நீங்கள் சாதகமான பலன் இதனால் ஏற்படுன்னு சொல்லலாம். குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதால வீண் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சூரிய பகவானால் இனி உங்களுக்கு முன்னேற்றம் தான். தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த பாதிப்பு இல்லாமல் நீங்கள் போகுது. உங்கள் ராஜநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறதால புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கி சம்பந்தமாக பண உதவி கேட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய இடம் வாங்குறது, புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பதவி உயர்வும் கிடைக்கும். சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்குமே உழைப்பால் உயர போகிறீங்க. முன்னேற்றங்கிறது நிச்சயம்னு சொல்லலாம். தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரமாக நீங்கள் நினச்சிங்கன்னா சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, மறக்காமல் நரசிம்மர் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. நன்மைங்கிறது கிடைக்கும். புதன்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா பொருளாதாரம் உயர பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.